சீட் கொடுத்தாலும் நிற்க மாட்டேன். தேர்தல் அரசியலிலிருந்து ஒதுங்குகிறாரா சரத்குமார்? சரத்குமாரின் அரசியல் பாதை திமுகவிலிருந்து தொடங்கியது. ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தார். அதில் இணைந்து எம்பியாகவும் திகழ்ந்தார். பின்னர் வெளியே வந்து அதிமுக பக்கம் சாய்ந்தார். அதுவும் சரி வராதால் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார். அதிலும் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் கட்சியை அப்படியே கொண்டு போய் பாஜகவில் இணைத்து விட்டார். பாஜகவில் இணைந்த சரத்குமாருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமானதாக அமைந்தது. காரணம், அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து விஜயகாந்த் மகன் போட்டியிட்டார். இந்த கடும் போட்டியில் கடைசியில் காங்கிரஸ் வேட்பாளரும் நடப்பு எம்பியுமான மாணிக்கம் தாகூரே வெற்றி பெற்றார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும், தனக்கு சீட் கொடுத்தாலும் போட்டியிட மாட்டேன் என்றும் சரத்குமார் கூறியுள்ளார். நெல்லை வந்த அவர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசுகையில், 2026 சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. மாறாக என்னுடன் இருப்பவர்களை போட்டியிட வைத்து அவர்கள் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட பாடுபடுகப் போகிறேன் என்று சரத்குமார் பேசியுள்ளார். நடிகர் சரத்குமார் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று எடுத்த முடிவு ஒரு தனி மனிதரின் முடிவு என்பதையும் தாண்டி தமிழக அரசியலில் மாறி வரும் ஒரு போக்கை காட்டுகிறது. பாஜகவை பொறுத்தவரை சரத்குமார் போன்ற ஒரு பிம்பம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரிதும் உதவும். அவர் போட்டியிடுவதை விட மாநிலம் முழுவதும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளாக பிரச்சாரம் செய்வது கட்சிக்கு அதிக லாபத்தை தரும் என பாஜக தலைமை கருதியிருக்கலாம். இதனால் சரத்குமார் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியிருப்பதாக கருதப்படுகிறது.